சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். தமிழக வெற்றி கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு அந்த திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விஜய் அவர்கள் அங்கே தொப்பி போட்டுட்டு பேசுறாரு, வதந்திகளை பரப்புறாங்க, நான் பாஜக கூட கை கோர்க்க போறேன்னு, மதசார்பற்ற கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம், நாங்கள் மதசார்புக்கு எதுக்கு எங்கேயுமே போக மாட்டோம் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? வதந்தியை பரப்பணும், நான் கூட வச்சுக்கிட்டே வதந்தியை பரப்பணும்னு சொன்னால் நீங்கள் தானே வதந்தியை பரப்புனது, வேறு யார் வதந்தியை பரப்புனது? வதந்தியை பரப்புனதே விஜய் கட்சிக்காரங்க தான் வதந்தியை பரப்புகிறாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, பிரேக்கிங் நியூஸை க்ரியேட் பண்ணுறாங்க, பிளான்டட் ஸ்டோரிஸ் எழுதுகிறாங்க. அப்போ வதந்தியை பரப்புனதே விஜய் தான். அப்போ வதந்தியை பரப்பிட்டு இப்போ யாருமே கூட்டணிக்கு வரலன்னு சொன்ன உடனே வதந்தியை பரப்புகிறாங்கன்னு கடைசியில் சொன்னால் நம்புறதுக்கு இருக்கவன்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவன்லாம் விஜய் கட்சிக்காரன்னு நினச்சாங்களா? நம்பிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு ட்ராமாங்க. இதெல்லாம் அந்த சிறுபான்மையின மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்காருல்ல. இது என்ன நம்பிக்கை கொடுக்குறாரு? நான் ஒரு நாளும் பாஜகவோட போக மாட்டேன், ஆர்எஸ்எஸ் கூட போக மாட்டேன். அப்புறம் இதுக்கு திருப்பன்ற இஷ்யூவில் ஒன்றுமே பேசாமல் செவனேன்னு இருந்தார். திருப்பன்ற விஷயத்தில் பேசியிருக்கணுமா இல்லையா? திருப்பன்ற விஷயத்தில் ஏதாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, திமுகவும் பிஜேபியும் மதத்தை யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீ ஓடினவன் தானே நீ திருப்பன்ற இஷ்யூவில். உனக்கு என்ன ரைட் இருக்குது இன்றைக்கி இஃப்தார் நோன்பு கஞ்சி குடிக்கிறது? ஏதோ உனக்கு ஜால்ரா போடக்கூடிய சில முஸ்லீம் டிஸ்கிரிண்டல் எலிமெண்ட்ஸ் உன் கூட இருக்காங்க அப்படின்னா உடனே ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் உன் பின்னால் இருக்குன்னு அர்த்தமான்னு? அது கிடையாது. என்டையர் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் நல்லா தெரியும், நீ ஒரு கோலை, நீ ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவன். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இவங்களை எல்லாரையும் திராட்டை விட்டுட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த கோழைத்தனத்திலேருந்து என்னைக்கு உண்மையாக விஜய் வெளியே வர்றாரோ அது அவருடைய செயலில் தெரியும். இந்த வரைக்கும் அந்த செயலில் விஜயனுடைய செயல் எதுவுமே தெரிஞ்ச மாதிரி இல்லை. பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. உனக்கு எனக்கு தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு ஓசியானிக் எமோஷன் கனெக்டிவிட்டி அப்படின்னாரு. செத்து கிடக்கான் அங்கே ஒருத்தன். யார்? திருச்சியிலையோ தஞ்சாவூர்லேயோ போயிட்டு வரும்போது ஒரு பையன் பைக்கில் விழுந்து செத்து கிடந்தான். பார்த்து நீ போய் எட்டியாவது பார்த்தியா? நீ அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியா? பண்ணது ஃபுல்லாக அன்பில் மகேஷ் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கியா? உன்னை பார்க்க தானே வந்தான், உன்னை பார்க்க வந்தானே மோதி விழுந்தான். உனக்கு என்ன அவனுக்கும் என்ன எமோஷனல் என்ன கனெக்ஷன் இருக்குது? வாயில் நல்லா வடை சுடுற ஒழிய உனக்கும் அந்த தொண்டனுக்கும் உன்னை பார்க்க தன் உயிரை மாய்த்த தொண்டனுக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்குது? சரி, அதை கூட விடுங்க. மதுரையில் எத்தனை பேர் காயம்பட்டான், விக்கிரவாண்டியில் எத்தனை பேர் காயம்பட்டான், நீ போன இடத்துல எல்லாம் எத்தனை பேர் காயம்பட்டான், கரூரில் 120 பேர் காயம்பட்டான். ஒரு பைசா அவனுக்கு கொடுத்தியா? பைசா கூட கொடுக்க வேணாம். அவனை போய் பார்த்தியா? நீ உனக்காக காயம்பட்டவனை போய் நீ பார்த்தியா? அவனை கூட்டு வச்சு பேசுனியா? என்ன எமோஷன் இருக்குது உனக்கு அவனுக்கு? என்ன எமோஷன் இருக்குது? வாய் வார்த்தை நீ எமோஷன் பேசுகிற, அதை நம்பிட்டு பாவம் அந்த பசங்க, சின்ன பசங்க உன் பின்னால் ஓடியாராங்க. ஓடி செத்து உயிரை விட்ட உடனே அவன் உனக்கு உதவாதுன்னு தெரிஞ்ச உடனே அவனை கண்டுக்கிறதே இல்லை. கீழே விழுந்து காயம்பட்டாலும் கண்டுக்கிறது இல்லை. அவன் இனிமேல் வேலை செய்ய முடியாத அளவுக்கு காயம்பட்டு அவன் பாதிக்கப்பட்டாலும் அவனை கண்டுக்கிறது இல்லை. செத்தவனுக்கு கூட நீ மதுரையில் செத்தவனுக்கு காசு கொடுக்கல, விக்கிரவாண்டியில் செத்தவனுக்கு காசு கொடுக்கல, கரூரில் செத்தவனுக்கு காசு கொடுத்த. ஏன்னா சிபிஐ கேஸில் மாட்டினதுனால காசு கொடுத்த, இல்லைன்னா அது கூட கொடுத்துருக்க மாட்டேன். நேற்று செத்தானே திருச்சி தஞ்சாவூரில், அவனுக்கு என்ன போய் கனெக்டிவிட்டி இருக்குது? உனக்கு அவனுக்கு என்ன கனெக்ஷன்? நீ வாயில் மேடையில் உனக்கு எனக்கு என்னது ஓசியானிக் எமோஷன் இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது, நான் ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் வீட்டில் நான் பிள்ளையாக இருக்கேன்னு சொல்கிறத வாய் வார்த்தை தான். வாயில் மட்டும் நல்லா வடை சுட்டுற ஒழிய உனக்கு உண்மையாக நீ உனக்காக விழுந்து காயம்பட்டவனுக்கு, காயம்பட்ட உன் தொண்டனுக்கு, உன் ரசிகனுக்கு, உனக்காக விழுந்து இன்றைக்கு உயிரை விட்டவனுக்கு, எவனுக்காவது எவன் வீட்டுக்காவது நீ போயிருக்கியா? எவனையாவது பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கியா? அந்த வீட்டில் துக்கத்தை பகிர்ந்து இருக்கியா? ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அப்போ உன் வார்த்தைக்கும் உன் வாய் வார்த்தைக்கும்
நீ தான் வதந்தியை பரப்புன. அதிமுக வருது, பிஜேபி வருது, காங்கிரஸ் வருது, நாம் தமிழர் வருது, விசிகா வருது, என்கிட்ட எல்லா தொண்டர்களும் என்கிட்ட வர்றாங்கன்னு உன் ரஜகத துறகாதிபதிகள் தான் வந்து வதந்தியை பரப்புனாங்க. அவனே வதந்தியை பரப்புறான்னா இப்போ நீ தானே எழுதி கொடுத்த, நீ தானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இப்போ வதந்தியை பரப்ப சொன்ன. நீ சொன்னதான் அவன் செஞ்சான். வதந்தியை பரப்புறதுக்கே ஒரு டீம் வச்சுருக்கீல்ல, நீ தான் ஒரிஜினல் தலைமையில் ஒரு டீம் வச்சுருக்கீல்ல. பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்லணும், மீடியாட்ட என்ன சொல்லணும், என்ன நீசை கசிய விடணும், ஆல்வேஸ் நீசை கசிய விடணும், நம்மளை பற்றி தான் எல்லோரும் பேசணும். இதுதானே உன்னுடைய மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு. சினிமாவில் என்ன பண்ணி நீ வந்து ரஜினிகாந்துக்கு எதிராக பில்டப் பண்ணி வந்தியோ அதே மாதிரி இங்கே வந்து பில்டப் பண்ணிகிட்டு இருக்க நீ. இது எல்லாருக்கும் தெரியும். உண்மையாக வாப்பா தம்பி, நீ உண்மையாக வா, நேர்மையாக வா. ஓகே, உன்னுடைய செயலில் நேர்மையை காமி, சொல்லிலும் செயலிலும் உண்மையை காமி. என்ன சொல்கிறியோ அதை செய், என்ன செய்கிறியோ அதை சொல்லு. அப்போ தான் மக்கள் வந்து உன்னை வந்து ஒரு மனுஷனாகவே மதிப்பாங்க. இல்லைன்னா உன்னை கல்ட்டு ஃபிகர்னு ரசிகர்கள் மட்டும்தான் மதிப்பான ஒழிய வேறு எவனும் மதிக்க மாட்டான். அப்போ விஜய் வந்து அப்படி சமரசமே எதுவும் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆதவர்ஜன் சொல்கிறாரு 2.5 ஆண்டு கால ஆட்சி, சிஎம் போஸ்ட்டு 90 சீட்டு தரேன்னாங்க, எங்கள் தலைவர் அதுக்கெல்லாம் இணங்கவே இல்லை அப்படின்றார். என்ன இவங்க கேட்டிருப்பாங்க போய் 90 சீட்டு கொடுங்க எங்களுக்கு 2.5 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவின்னு. எடப்பாடி தான் உனக்கு ஆஃபர் பண்ணுவாரா? உன்னைய சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு 2.5 ஆண்டு காலம் ஆக்கிறதுக்கு தான் எடப்பாடி சசிகலா ஒழிச்சாரா? உன்னைய சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறது தான் எடப்பாடி வந்து டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சியும் காலி பண்ணாரா? உன்னை டிடிவி ஆக்கிறது தான் அண்ணாமலையை காலி பண்ணி பிஜேபியை தன் கைக்குள்ளே போட்டாரா? சொல்லு. உன்னை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறது தான் எடப்பாடி இருக்கார் இங்கே உட்காந்துக்கிட்டு. இவங்க போய் கேட்டிருப்பாங்க எங்களுக்கு 90 சீட்டு கொடுங்க, 2.5 வருஷம் கொடுங்க, போடா வெளியே போடான்னு அனுப்பி விட்டுருப்பாரு எடப்பாடி. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் இல்லைன்னு விட்டுற மாதிரி ஆதவர்ஜனா பேசிகிட்டு இருக்கேன். ஆதவர்ஜனா மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு லெட்டர் பேடு கூட வச்சு கூட வந்து ஜாயின் பண்ணுமா? தகுதி வேணாமா? அதுக்கு தரம் வேணாமா? சொல்லு. அதுக்குன்னு ஒரு தரம் வேணும்ல, ஒரு குவாலிட்டி வேணும்ல. அந்த குவாலிட்டி இருந்தால் தானே உன்னை கிட்டத்தில் வருவான் யாராவது. அதை ஒரு மாதிரி ஆளுகளை பக்கத்தில் வச்சுருந்தா எவன் வருவான் கிட்டத்தில்? அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட அவங்கள்ட்ட வந்திருக்கா? சொல்லு. அவனே ஒரு அமாவாசை உன்னைய காலி பண்ணிவிட்டு அவன் கட்சியை பிடிக்கணும்னு வந்திருக்கான். எங்கே போகிறானோ ஆதவர்ஜனா அந்த கட்சியினுடைய தலைவர் மாதிரி மாறிடுவான். திருமாவளவன்ட்ட போனால் திருமாவளவன் மாதிரியே பேசுவான், விஜய்கிட்ட போனால் விஜய் மாதிரியே பேசுவான். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் குரலாக ஒழிப்பாங்க. நம்ம தான் பெருசாக பேசுகிறேன் நீ நினச்சிக்கிட்டு இருப்ப தம்பி. அது உன்னை குழி தோண்டி புதைக்கிறது அர்த்தம். இது வரைக்கும் ஆதவர்ஜனா பண்ண வேலை அத்தனையுமே விஜயை காலி பண்ணுறதுக்கான வேலை. சிபிஐயில் மாட்டி விட்டது, குருமூர்த்தினை மாட்டி விட்டது, அடுத்து எல்லா கட்சிகிட்டையும் பேசுகிறேன்னு சொல்லி அத்தனை கட்சியும் விஜயை புறக்கணிக்க வச்சது. அதிமுக புறக்கணித்தது, காங்கிரஸ் புறக்கணித்தது, பிஜேபி புறக்கணித்தது, எல்லாரும் புறக்கணித்தாங்க. காரணம் ஆதவர்ஜனான்ற ஒரு நபர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து கடைசியில் என்னது? முதலமைச்சரை வந்து முதலமைச்சர்னு சொல்கிறது, முட்டாள் முதலமைச்சர்னு சொல்கிறது. இதெல்லாம் யாருடைய வார்த்தை? விஜயோட வார்த்தை. ஆதவர்ஜனா பேசினா அது விஜய் பேசின மாதிரி. இப்போ உன்னை சிக்கலில் மாட்டி விட்டுறவன் அடுத்து என்ன? சும்மா இருந்த ரஜினிகாந்தை தேவையில்லாமல் பேசி ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களுடைய வெறுப்பணி ஆளை சம்பாதிச்சிட்டேன். சரியா? அப்படி அந்தளவுக்கு கொண்டு போகணும். ஆமாம், அப்புறம் என்ன? இதான் சொல்லிட்டாரு, கதம் சொல்லிட்டு போயிட்டாரு அவர். இல்லை, தனிப்பட்ட ரஜினிக்கும் ஆதவர்ஜனுக்கும் உண்டான ஆதவர்ஜனா பேசுறது வந்து விஜய் பேசுறதாங்க. அது ஆதவர்ஜனா பேசுகிறது விஜய். ஏன் விஜய் பேசுகிறதா நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து கட்சியை ஆதவர்ஜனாட்ட அடவு வச்சாச்சு, ஏலத்தை கொடுத்துட்டாரு. அவர் ஏலம் போட்டு கொடுத்தாச்சு. ஆதவர்ஜனா ஏலத்தில் எடுத்தாச்சு கட்சியை. இப்போ விஜய் வந்து ஆதவர்ஜனா கட்சியில் கெஸ்ட் ஆக்டராக நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஏன் பேச முடியல உன்னால்? உன்னை அத்தனை இடத்துலையும் மாட்டி விட்டுருக்கேன் ஆதவர்ஜனா. காரணம், நீ ஒளிஞ்சீன்னா கட்சி அவங்ககிட்ட வந்துடும், ஒரு ரசிகர்கள் அவன் பின்னால் நிற்பாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுதான் அமாவாசையினுடைய குணம்.
இப்படி தான் அமாவாசை குணம்ன்றது நம்மளா சொன்ன அமாவாசைன்னு யார் சொன்னது? சொந்த மச்சனே சொன்ன அமாவாசைன்னு யாருன்னு? இது கூட தெரியாத ஒரு ஒரு விஜய் என்ற ஒரு நடிகன்கிட்ட போய் தமிழக மக்கள் கோயிலில் கொடுப்பாங்களா? சொல்லுங்கள். நீ என்னைக்கு உன்னைய காப்பாற்றிக்கிறதுக்கு கூட உனக்கு சக்தி இல்லையே. ஒரு 100 கோடி ரூபா இல்லைன்னா 1000 கோடி ரூபாய்க்கு நீ உன்னைய ஒரு லாட்ரி சீட்டி சுரண்டல் மன்னன்ட்ட போய் நீ விற்றுட்டு வந்திருக்க. ஒரு அமாவாசைட்ட போய் உன் கட்சியை விற்றுருக்க, உன்னைய அடகு வச்சுருக்க, உன் கட்சியை அடகு வச்சுருக்க. ஏன்னா நீ கொள்கை இல்லாதவன், நீ ரசிகர்கள் மேலே பற்று இல்லாதவன், ரசிகர் மேலே வாய் மகிழியே பேசுவேன். உன் ஒய்ஃப் மேலே பற்று இல்லை, உன் பெத்த குழந்தைகள் மேலே பற்று இல்லாதவன், தன் பெத்த தாய் தகப்பன் மேலே பற்று இல்லாதவன் எப்படி ரசிகர்கள் மேலே பற்று அடைப்பான்? ஓகே, முதல்ல உன் பேசிக் கேரக்டரே ப்ராப்ளம். முதல்ல அதை சரி பண்ணி உன்னைய திருத்திக்கிட்டு நீ ஒரு நல்ல மனிதனாக முதல்ல வா. அதுக்கப்புறம் நீ தலைவனாக மாறுறத அப்புறம் பார்க்கலாம். இது ஒரு நாட்டை நல்ல நடிகனும் கிடையாது, நல்ல மனிதனும் கிடையாது. முதல்ல நல்ல மனிதனாவா. முதல்ல நீ யாருன்றதை ப்ரூவ் பண்ணு. முதல்ல நீ தான் தலைவர்ன்றதை ப்ரூவ் பண்ணு. நீ தாவாக்காவுக்கு நீ தான் தலைவனா? சொல்லு, நீயா தலைவன்? ஆதவர்ஜனா தான் தலைவன். அவன் தான் உன்னை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கான். அவன் போடுற பாதையில் தான் நீ போயிட்டுருக்க. கொஞ்சமாவது உனக்கு மனசு உறுத்தி இருந்தால் 41 பேர் செத்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சிருப்பில்ல, வருத்தம் தெரிவிக்கல. நீ ரஜினிகாந்தை பற்றி இவ்வளோ தூரம் தரக்குறவா பேசியிருக்க, முதலமைச்சரை தரக்குறவா பேசியிருக்கான். அவன் இது வரைக்கும் வருத்தம் தெரிவிச்சிருக்கியா? அப்போ என்ன அர்த்தம்? உன் மனசில் இருக்கதை அவன் ஆதவர்ஜனா பேசியிருக்கான்னு அர்த்தம். இப்போ நீ தான் கல்பரேட், விஜய் தான் கல்பரேட், நாட் ஆதவர்ஜனா கல்பரேட். ஆதவர்ஜனா உன் பார்ட்டியை ஏலத்துக்கு எடுத்திருக்கான். உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு அவன் முதலமைச்சர் ஆகணுன்ற பிளானை அவன் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் விளையாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு உங்களையெல்லாம் ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு மக்கள் முட்டாளுகளா? இல்லை, இந்த விஷயத்தை வச்சு ரஜினி அவர்கள் விஜய் தொண்டர்களுக்கு எதிராக திரும்பி இருக்காரு, தன்னுடைய ரசிகர்களை விஜய்க்கு எதிராக ஓட்டு போட வச்சு சொல்லியிருக்காரு, ஸ்டாலினுக்கு ஆதரவு, இந்த மாதிரி யூகங்கள்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா? இது என்ன யூகம்? இது யார் யூகம் பண்ணது? இது யூகம் கிடையாது. யார் சொன்னது யூகம்னு? அவன் பேசியிருக்காங்க. பேசலையா நீங்கள்? ஆதவர்ஜனா பேசுனானா இல்லையா? இல்லை, பேசியிருக்கு. மன்னிப்பு கேட்டார் சார். என்ன மன்னிப்பு கேட்டான்? எப்போ மன்னிப்பு கேட்டான்? எல்லா பேர் ஏறின பிறகா? சொந்த கட்சிக்கார் அசோக்குன்னு ஒருத்தர், டி நகர் அசோக்கு, ரஜினிகாந்தினுடைய ரசிகர் மன்ற தலைவர், இப்போ ரீசெண்டாக போய் சேர்ந்தவர், மேடையில் வச்சு கிழிச்ச பிறகு நீ மன்னிப்பு கேட்டது மாதிரி அது என்ன மன்னிப்பு கேட்டு? நீ பெரிய கெத்தாக மன்னிப்பு கேட்குறியாக்குனத? அதுக்கு பேர் மன்னிப்பா? அது யார் மன்னிப்பு கேட்டிருக்கணும்? விஜய் மன்னிப்பு கேட்டிருக்கணும். தரைக்குறவாக பேசக்கூடிய தரங்கட்ட வேலையெல்லாம் பக்கத்தில் உள்ள வச்சுக்கிட்டு நீ கட்சி நடத்துகிற, நீ ஆட்சி நடத்துகிறியா? நீ உனக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க. எல்லாரையும் நீ பெரிய வெங்காயம் இருக்கவெல்லாம் அத்தனை பேரையும் நீ தரக்குறவாக பேசிட்டு போயிட்டே இருப்ப. நீ எந்த வகையிலடா உயர்ந்தவன்? சொல்லு, எந்த வகையில் நீ உயர்ந்தவன்? ஒரு முதல்வர் அப்படியா பேசுவான்? பேச விட்டு போய் வேடிக்கை பார்ப்பியா நீ? ஒரு ரஜினிகாந்தை பேச விட்டு, ஏன்னா ரஜினிகாந்தை பற்றி நீ தரக்குறவா பேசணும் தானே நீ? ரஜினிகாந்தை பற்றி 3 வருஷம் 2023 காக்கா கதை சொன்னார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு சுற்றி திரும்பி அப்பயே உன் வன்மம் தெரிஞ்சதை, நீ சைக்கோத்தனம் தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும். அப்போ எந்த அளவுக்கு நீ ரஜினிகாந்தை நீ ஒரு எதிரியாக கருதியிருக்க? உச்சபட்ச நடிகர் ரஜினிகாந்த் ஆண்டா தமிழ்நாட்டில், நீ கிடையாது. யுவர் இன் 3rd பொசிஷன். இவர் அதிக சம்பளம் வாங்குறாரு சார். என்ன சம்பளம் வாங்குற? காமி, சம்பளம் வாங்கினதுக்கு இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்க? காமி, எவ்வளோ கட்டியிருக்க நீ? இன்கம் டேக்ஸில் ஃபைன் போட்ட ரஜினிகாந்துக்கு ஃபைன் போட்டாங்களா, கமலஹாசனுக்கு ஃபைன் போட்டாங்களா? யாருக்கு ஃபைன் போட்டுச்சு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு? என்ன உச்சபட்ச நடிகர் நீ? யாரை ஏமாத்திக்கிட்டு தர்ற நீ? டெல்லி பில்டப்பு, பீலா விடுறது, பில்டப் விடுறது, இதே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கியா நீ? பார்க்குறவன்லாம் முட்டாளா இங்கே இருக்கவன்லாம்? முதல்ல நீ யூ கம் டு த கிரவுண்டு, அண்டர்ஸ்டாண்ட் த கிரவுண்ட், அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள்ஸ் ஃபீலிங். ஒன்றையவே இல்லை தலைவன், நீ தான் எங்களுக்கு கடவுள் நினச்சிக்கிட்டு இருக்கான் உன் தொண்டர், உன் ரசிகர்கள். அவனை முதல்ல மதிக்க பார்த்துக்க பழகு.
அவன் அடிபட்டு விழுந்து செத்தான்னா அதோட அவுட்டு, அவ்வளோதான். அவனை என்னன்னு கூட எட்டி கூட பார்க்கறதில்ல நீயும் உன் கட்சிக்காரனும். அப்போ எப்படிப்பட்டவனை வந்து உன் பின்னால் வந்து எப்படிப்பட்ட முட்டாள்களாக வந்து உன் பின்னால் திறனான் அவன். தன் இளமை காலத்தை வேஸ்ட் பண்ணி அப்பா அம்மாட்ட கொடுத்த வாங்கின பணத்தை வேஸ்ட் பண்ணி உன் பின்னால் உன் படத்துக்கு போஸ்டர் ஒட்டி உன்னை பார்க்கறதுக்கு நீ போகிற இடத்துக்கெல்லாம் பைக்கில் ஓடி வந்து விழுந்து சாகுறான், விழுந்து அடிபடுறான். என்னன்னு கூட கேட்கறதுக்கு வக்கில்லாத தலைவன் நீ எல்லாம் ஒரு தலைவனாடா. இந்த கரூர் விவகாரத்துல ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தப்பட்டதா, இதை உள்ளிட்ட இன்னும் நிறைய கிடுக்குப்பிடி கேள்விகளை சிபிஐ வந்து விஜய் கிட்ட கேட்டதாக சில தொலைக்காட்சிகள்லாம் செய்தி வெளியிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகம் பட ஷூட்டிங் தான் எடுத்திருக்காங்க. 8 கேமரா உள்ளே வச்சு லைட்டை ஆன் பண்ணி லைட்டை போட்டு எடுத்ததெல்லாம் எதில் எடுத்தாங்க? 60 ட்ரோன் கேமரா, 8K கேமரா இருக்குன்னு சொல்லி நக்கீரன் கோபாலே வந்து குற்றச்சாட்டு சொன்னார். நக்கீரன் கோபால் சொல்கிறாரு அப்படின்னா அதில் உண்மை இல்லாமல் ஓரளவுக்கு அதை கிரெடிபிள் எவிடன்ஸ் இல்லாமல் அவங்க பேச மாட்டாங்க. ஸோ அவர் வந்து சொல்லும் பொழுது அப்போ அதுக்கு அதனோட உண்மைத்தன்மை என்னன்றதை சிபிஐ விசாரித்தா தானே தெரியும். இப்போ நீங்கள் வந்து சிபிஐ கோட்டை விட்டுட்டு பஸ்ஸை சீஸ் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. உள்ளுக்கு இருக்கக்கூடிய டேட்டாவை எத்தனை கேமரா இருந்துச்சு என்னன்ற டேட்டாவை எடுக்கிறதுக்கு கோட்டை விட்டாங்க. இப்போ அவன் கொடுத்த டேட்டா வச்சு தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அவன் கொடுத்த டேட்டா வந்து ஜனநாயக ஷூட்டிங் எடுத்தேன்னு சொல்லி கொண்டாந்து கொடுப்பான் டேட்டாவை. அந்த கேமரா வச்சா கொண்டாந்து கொடுக்க போகிறான். அந்த கேமராவெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு எடுத்து கலட்டிட்டு போயிருப்பாங்க. இல்லை சிசிடிவி தாங்க இருந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து இது குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் கூட அதை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளை சிபிஐ தவற விட்டுச்சு. அதை தமிழ்நாடு போலீஸுமே வந்து லேட் பண்ணிச்சு. உடனடியாக பஸ்ஸை சீஸ் பண்ணியிருந்தா, கரூரில் அந்த சம்பவம் நடந்த உடனே பஸ்ஸை வந்து ஹேண்ட் ரோல் எடுத்திருந்தா, அந்த கேமராவெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணியிருந்தா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிரெடிபிள் எவிடன்ஸ் கிடச்சிருக்கும். அதை பண்ணாமல் விட்டுட்டு இப்போ வந்து சினிமா ஷூட்டிங் எடுத்தாங்க என்ன எடுத்தாங்கன்னு நம்ம சொல்கிறதில்ல. எவிடன்ஸ் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அது வந்து போலீஸுக்கும் சிபிஐக்கு தான் தெரியாது.